அகிலம் தன்னை ஆக்கிய அகிலம் பிறக்க செய்திட்ட அகிலம் அளந்த ஐயாவே அருள் தருவாயே நாரணா. அகிலம் தன்னை ஆக்கிய அகிலம் பிறக்க செய்திட்ட அகிலம் அளந்த ஐயாவே அருள் தருவாயே நாரணா நாரணா. வைகுண்டா வாமனா வைகுண்டா வாமனா வராகவதாரா. வைகுண்டா வாமனா வராகவதாரா. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீராம பலராம பரசுராம நரசிங்க நாவினில் வா. எங்கள் நரசிங்க நாவினில் வா. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்டர் திருப்பதியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயாவினுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஐயாவினுடைய இந்த பெரிய திருநடையிலே எம்பெருமானுடைய கருணையால் இந்த சீமையிலிருந்து ஆங்காங்கே தாங்கள் அமைத்து பணிவிடை பார்த்து அதனுடைய மூலம் ஐயாவை அறிந்து ஐயாவினுடைய பதிகள் தாங்கல்கள் எங்கிருந்தாலும் இங்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு சொந்தங்களையும் ஐயா வைகுண்ட திருப்பதியின் சார்பாக மனமாற நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். மேலும் ஐயாவினுடைய பெரிய திருநடையாம் ஐயா இருந்து அரசாட்சி செய்து ஐயா மனு அவதாரமாக வந்து இறைவனை அடைவதற்குரிய வழிகளை நம்மளுக்கு போதிப்பு அருளிய தலைமைப்பதியாம் சுவாமிதோப்பிலிருந்து தலைமைப்பதியினுடைய தர்மகர்த்தா ஐயா பால ஜனாதிபதி ஐயா அவர்கள் நமது பதிக்கு இது இரண்டாவது தடவையாக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் வருக என்று நமது பதியின் சார்பாக வரவேற்று ஐயாவை நான் ஒரு 15 நிமிடங்கள் இந்த பெரிய திருநடையிலே ஐயாவினுடைய வருகை எதற்காக வந்தார்கள், எப்படி நம்மளை வழிநடத்துகிறார்கள், நாம் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை ஒரு 15 நிமிடம் நம்மிடத்திலே பேசுவார்கள். ஐயாவை அன்போடு நாம் அழைக்கின்றோம். ஐயா பேசுவார். தற்காத்திட வந்த வரலாற்றால் வைகுண்ட மாமணியினுடைய காலடி தொழுது வணங்கி ஐயாவினுடைய பேரருளால் ஐயா நமக்காக அருளிய கோவையில் அமைந்திருக்கிற ஐயா வைகுண்டர் திருப்பதி இதனுடைய போற்றுவதற்குரிய பொறுப்பாளர் சாதனையாளர் ஐயா கவிமணி அவர்களே, இந்த திருப்பதியில் பணிவுடை செய்கிற பாக்கியம் பெற்ற
அன்புக்குரிய பணிவிடையாளர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐயாவினுடைய அருள் பெறுவதற்காக வருகை தந்திருக்கிற ஐயா வைகுண்டர் அறநெறி பரிபாலன அறக்கட்டளையினுடைய பொதுச் செயலாளரும் ஓரகடம் வைகுண்ட திருப்பதியினுடைய நிறுவனருமான போற்றுதலுக்குரிய ஐயா கிருஷ்ணமணி அவர்களே, ஐயா வைகுண்டர் அறநெறி பரிபாலன அறக்கட்டளையினுடைய இணை செயலாளராக ஐயாவினுடைய வழி பயணத்தில் பயணிக்கிற அன்புக்குரிய அம்மா ராஜலட்சுமி அவர்களே, எங்களோடு வருகை தந்திருக்கிற இயலாதையா என்று அவர் சொன்னார். இயலும் என்று சொன்னவர்கள் பலர் வரவில்லை. நான் காலை 7 மணிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஐயா நீங்கள் வாருங்கள் என்றேன். என்றபோது மறுக்காமல் எங்களோடு வருகை தந்திருக்கிற அறக்கட்டளையினுடைய கலைப்பிரிவு செயலாளரும் ஐயாவளியினுடைய புகழை எடுத்துச் சொல்வதற்காக நாம் எடுக்கவிருக்கிற தர்ம யுக படத்தினுடைய தயாரிப்பாளரும் அவரோடு நம்மோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சின்னாட்டை திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஐயா விஜித் அவர்களே, இன்று நான் மட்டற்ற மகிழ்ச்சியிலே இருக்கிறேன். காரணம், ஐயாவினுடைய தளத்தை உலகளாவிய அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு செயல்படுவதோடு ஆணும் பெண்ணும் சமம் என்பதை ஐயா எடுத்து சொன்னார். ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்திடுவோம் என்று நமக்கு அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் அது பல்வேறு நிலைகளிலே பெயர் பெற்ற ஒரு தலம். அங்கே ஐயாவினுடைய பதியை வள்ளத்து பதி என்று அமைத்து அங்கே மிகச் சிறப்பாக நடத்தி வருகிற அன்புக்குரிய அம்மா பார்வதி அவர்களே, ஐயாவினுடைய பணி எல்லா பகுதிகளிலும் இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு சென்னைக்கு அருகிலே இருக்கிற கும்முடிக்குண்டி துளசிப்பதியினுடைய பொறுப்பாளரும் அறக்கட்டளையினுடைய அந்த மாவட்ட செயலாளருமான அன்புக்குரிய ஐயா சசிகுமார் அவர்களே, சென்னை ரெட் ஹில்ஸ் பகுதியிலே மிக சிறப்பான முறையில் அலங்காரப்பதி அமைத்திருக்கிற போற்றுதலுக்குரிய ஐயா ரமேஷ் ஐயா வருகை வந்திருக்கிறார்கள். இப்படி ஐயா வைகுண்டர் ஆன்மீக மையம் என்று மருத்துவாள் மலைக்கருகில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஐயா செல்வகுமார் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். இங்கே வந்தபோது மும்பை காட்பரிலே ஐயாவுக்கு பதி அமைத்ததோடு அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஐயாவினுடைய புகழை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிற
போற்றுதலுக்குரிய ஐயா பூதப்பாண்டி ஐயா அவர்களும் அவர்கள் குடும்பத்தோடு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஐயாவினுடைய அவதாரப்பதி திருச்செந்தூரிலிருந்து அதனுடைய செயலாளர் போற்றுதலுக்குரிய ஐயா பொன்னுத்துறை அவர்களும் அதனுடைய இணை பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய வரதராஜ பெருமாள் அவர்கள் வருகின்றிருக்கிறார். அதுபோல சென்னையிலிருந்து பெரும்பாக்கம் தாங்கலை சார்ந்த ஐயா பார்த்திபன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயாவினுடைய வழி தழைத்து வழுவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிற ஐயாவினுடைய அன்பு பிள்ளைகளாம் அம்மைமார்கள் பலர் வந்திருக்கிறார்கள். பொள்ளாச்சியிலே இருந்து வருகிற அந்த மாவட்ட செயலாளர் போற்றுதலுக்குரிய ஐயா செல்வராஜ் அவர்கள் வருகை வந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஐயாவினுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சிறப்போடு செயல்பட்டு ஐயாவினுடைய ஆதரவு கை இந்த உலகத்தை காப்பதற்கு இருக்கிறது என்பதற்கு கட்டியம் கூறுவதற்காக இருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கிற போது நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயாவினுடைய அங்கமாக உங்களை நினைத்து வைகுண்டராக நினைத்து நான் வழிபடுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவரை பார்க்கிற போது ஐயா என்று பார்க்க வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குவதற்காகத்தான் ஐயா உண்டு என்று நாம் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் சொல்லுகிற சூழலை செய்து வருகிறோம் என்பது நமக்கு பெருமை. ஐயாவின் முன்காலத்தில் இருந்த கொடுமையை சற்று நாம் எண்ணி பார்ப்போமேயானால் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, பார்த்தால் கூட தீட்டு. அது கன்னியாகுமரி பகுதியிலே கொடூரமாக நிலவிய ஒரு காலகட்டம். பொதுவாக சொல்லுவார்கள், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, கோவில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். ஆனால் ஆலயத்தை தொழுவதற்காக கோயிலுக்குள்ளே சென்றால் நம்முடைய முன்னோர்கள் அங்கே அழைக்கப்படவில்லை, வெளியே நிறுத்தப்பட்டார். அந்த காலகட்டத்திலேதான் நீங்களெல்லாம் என்னுடைய மக்கள், நாம் எல்லாம் வைகுண்டருடைய மக்கள் இல்லை, நாம் எல்லாம் வைகுண்டருடைய பிள்ளைகள். இந்த உரிமையை நமக்கு ஐயா தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ என்னுடைய பிள்ளை. இந்த தொட்டால் தீட்டு என்பது இந்த உலகத்தில் இல்லை என்று நிரூபித்து காட்டுவதற்கு தொட்டு நாமம் விடுகிற நடைமுறையை ஐயா நமக்கு கற்றுத் தந்தார். இதை விடவும் சிறப்பு ஒரு பெரிய கொடுமையை, ஜாதிய வன்கொடுமையை, தீட்டை அப்புறப்படுத்துகிற ஒரு நடைமுறையை ஐயாவினுடைய திருநடையிலிருந்து ஆரம்பித்து வைத்திருக்கிறார். எனவே அந்த நடைமுறையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகிற ஒவ்வொரு தாங்களுடைய பணிவிடையாளர்களும் தாங்களுடைய பொறுப்பாளர்களும் போற்றுதலுக்குரியவர்கள், பாராட்டுதலுக்குரியவர்கள். இந்த உலகம் தர்மயுக வாழ்வு பெறுவதற்காகத்தான் நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இந்த உலகம் தர்மயுக வாழ்வு பெறுவதற்காகத்தான் நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நேரமும் ஐயாவிடம் நமக்காக பண்டியிட்டு போதிக்கிற போது நமக்காக கேட்பதில்லை, பொதுவாகத்தான் ஐயா என்று நாம் எதை நினைக்கிறோமோ எல்லோருக்காகவும் கேட்கிற ஒரு நடைமுறையை ஐயா வழியிலே தந்திருக்கிறோம். ஒரு சிறப்பு பணிவிடை, இன்று ஜனாதிபதிக்கு பதவி கிடைக்க வேண்டும், அதுக்காக பதியிலேயோ தாங்களிலேயோ ஒரு சிறப்பு பணிவிடை நடத்த முடியுமா என்றால் முடியாது. யாருக்கும் ஒரு சிறப்பு பணிவிடை நடத்த முடியாது. நாம் எந்த பணிவிடை நடத்தினாலும் நம்முடைய நடைமுறை ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்பதை ஐயா நிலை நிறுத்தி இந்த உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார். அப்படி அறிவித்திருக்கிற செய்கையை நீங்கள் எல்லாம்
செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிற போது நீங்கள் தான் ஐயாவினுடைய செல்ல பிள்ளைகள். ஐயாவினுடைய உன்னத கருத்துக்களை உலகறிய செய்வதற்காக உழைத்து கொண்டிருக்கிற ஐயா என்று சொன்னாரே, நாம் வந்தோம் என்று சொன்னவுடன் நாமும் அது இட்டவர்கள் நன்றாகும் என்று சொன்னார்களே, அப்படி நன்றாகும் என்று ஐயாவால் உத்தரவாதம் தரப்பட்டவர்கள். நான் கடந்த வருடம் கோவைக்கு வந்தபோது வந்தேன். இந்த முறையும் வந்திருக்கிறேன். நான் ஐயாவினுடைய காலடி தொட்டு வேண்டுவதெல்லாம், இந்த வைகுண்ட திருப்பதி கோவையிலே அமைந்திருக்கிறது. இன்னும் நாம் கொங்கு மண்டலத்தில் ஐயாவினுடைய பிள்ளைகள் அனைவரும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லும் நிலைக்கு வரவில்லை, வர வேண்டும். அப்படி வருவதற்கு ஒரு அற்புத பதியாக இந்த பதி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். சாதாரணமான கல்லாலும் செங்கலாலும் கான்கிரீட்டாலும் ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்து விடுவது என்பது மிகவும் எளிமையானது, எளிதானது. ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தபோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைத்தேன். பளிங்கு கற்கலாம் எப்பவும் பளபளப்போடு இருக்கிற வகையில் ஐயாவுக்கு இங்கே ஒரு பதி அமைந்திருக்கிறது என்று நினைக்கிற போது இது ஐயாவளிக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு தளமாக இது உருவாகுவதற்கு எல்லா இடங்களில் உள்ள ஐயாவினுடைய பிள்ளைகளுடைய அன்பை, ஆதரவை, அனுசரணையை நீங்கள் தர வேண்டும். அதற்கு ஐயாவினுடைய அருள் வேண்டும் என்று ஐயாவினுடைய காலடியிலே நான் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். நமக்கு இருக்கிற சிறப்பு, தலைமைப்பதியிலிருந்து தாங்கல்கள் வரை ஒரே மாதிரியான பணிவிடை, ஒரே மாதிரியான செயல் திட்டம், இவர்கள் வேறு எங்கும் கிடையாது. எனவே நாம் மட்டும்தான் ஐயாவினுடைய பிள்ளைகள். ஐயாவினுடைய பிள்ளைகளாக அறியாதவர்களை அறிய வைத்து உள்ளே கொண்டு வர வேண்டிய நிலையில் நாம் உழைக்க வேண்டும். அப்படி உழைப்பதற்கு இந்த தருணத்தில் நாம் எல்லோரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்துகிற போது ஐயா ஒரு வாசகத்தை சொன்னார்கள். அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். சுவாமிதோப்பு தலைமைப்பதியிலிருந்து பணிவிடைக்காரன் வந்திருக்கிறார் என்றால் அது உண்மை. சாமிதோப்பு தலைமைப்பதியிலிருந்து தர்மகர்த்தா வந்திருக்கிறார் என்றால் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இந்த உலகத்தின் தர்மகர்த்தா ஐயா, அவருக்கு பணிவிடை பார்க்கிற பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். அதை பழுதில்லாமல் பார்க்கிற அறிவே எனக்கு தா என்றுதான் ஐயாவிடம் கேட்பேனே ஒழிய வேறொன்றும் நாம் கேட்பதில்லை. இது மிகப்பெரிய பாக்கியம். பல்வேறு தவங்களின் மூலமாக கிடைத்த பாக்கியம், பார்க்கிற பணிவிடையின் மூலமாக கிடைக்கிற பாக்கியம், உழைக்கிற உழைப்பின் மூலமாக கிடைக்கிற பாக்கியம். எனவே இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். அகிலத்திலே மிக தெளிவாக யார் ஐயாவுடைய தலைமைப்பதியை நடத்துகிறார்கள் என்றால் நீங்கள் தான் தலைமைப்பதியை நடத்துகிறீர்கள். தலைமைப்பதியை நடத்துகிற பொறுப்பு ஐயாவினுடைய பிள்ளைகளுக்கு தான் உண்டு என்பதை அகிலவதி அழகாக கோடிட்டு காட்டுகிறது. பொன்மேனி கூட்டை பொதிந்துமணி கோயில் வைத்து தென்மேனி சார்ந்தோர்கள் திருநாள் நடத்துவார்கள். அந்த தென்மேனி சார்ந்தோர்கள் நீங்கள் தான் ஐயாவினுடைய வழிபாட்டை நடத்தக்கூடிய தர்மகர்த்தாக்கள். அந்த தர்மத்தை வாங்கி அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற பாக்கியத்தை மட்டும்தான் பெற்றிருக்கிறோம். எனவே இங்கே பல்வேறு பதிகளை, தாங்கல்களை, தளங்களை சார்ந்தவர்கள் வந்திருப்பதால் நான் வேண்டுகிற வேண்டுதல், தயவு செய்து தலைமைப்பதிகளுடைய தர்மகர்த்தா என்று
அழைக்காதீர்கள், அது அவசியமில்லை. பணிவிடையாளர் என்று சொல்லுங்கள். பள்ளிக்கூடம் தோறும் சோதிக்க பையனை நான் அனுப்பி வருகிறேன் என்று சொன்ன ஐயாவினுடைய வாக்கின்படி ஐயாவினுடைய தளங்களுக்கு போவது கடமை. அந்த கடமையை செயல்படுத்துவதற்கு எங்களோடு உறுதுணையாக இருங்கள் என்றுதான் நான் உங்களை வேண்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயாவினுடைய இந்த திருநடையினுடைய திருப்பணிகள் நிறைவேறி வெகு விரைவில் ஐயா இதனுடைய திறப்பு விழாவை அமைத்து தாருங்கள், நாங்கள் எல்லாம் வருவதற்கு காத்திருக்கிறோம் என்று கையெடுத்து ஐயாவை வணங்கி கேளுங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. எனவே நம்முடைய கோரிக்கை வெல்லும். ஒவ்வொன்றையும் ஐயா சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மாநிலத்தில் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலத்தில் ஐயாவினுடைய சிறப்பு தழைத்து ஓங்கிக் கொண்டிருக்கிறது. நான் ஐயாவினுடைய தாங்களுக்கு 3 முறை சென்றிருக்கிறேன். பெரும்பாலும் தை திருநாளுக்கு முன் அல்லது பின் ஒரு நிகழ்வுக்காக வருவேன். வருகிற போது அங்கே இருக்கிற அனைத்து தாங்கல்களுக்கும் வருவேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே சொல்லி, இன்று நாங்கள் சிவபதியிலே திருவிழாவோடு நடக்கிற ஐயாவளி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு வந்தோம். எனவே உங்கள் மத்தியில் அதிக நேரம் இருக்கிற வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அங்கே செல்வதற்காக உங்களிடமிருந்து விடை பெற வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருப்பதை நினைத்து எங்களை பொறுத்துக் கொண்டு ஐயாவினுடைய பணியிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்கிற வேண்டுதலை மீண்டும் வைத்து, இன்று ஐயாவினுடைய இந்த திருநடைக்கு வருகை தந்திருக்கிற அன்பர்கள் எல்லோரும் அவர்கள் இங்கிருந்து ஐயாவிடம் விடைபெற்று தங்களுடைய இல்லத்திற்கு சென்ற போது, ஐயா அவர்கள் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கள் என்று உங்களுடைய காலடி தொட்டு வணங்கி அனைவரையும் வாழ்த்தி வாழிய வாழிய என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, கவிமணி ஐயாவினுடைய உழைப்புக்கும் அதன் மூலமாக உருவாகி கொண்டிருக்கிற இந்த சிறப்பான திருப்பதியும் ஐயாவினுடைய பேரொழரால் பல்வேறு அருளை இந்த சமுதாயத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு அருள் கூடமாக மாறுவதற்கு ஐயாவினுடைய பேரருள் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஐயாவினுடைய காலடி தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். ஐயா ஐயாவினுடைய அன்பு இந்த உலகமெல்லாம் பரவ வேண்டும். ஐயா நம்மளுக்கு அருளி தந்த அகில திரட்டு அம்மானை இந்த உலகமெல்லாம் சென்றடைய வேண்டும். கலியுகத்திலே கடவுளார் வந்த கதை இந்த உலகமெல்லாம் தெரிய வேண்டும். இதற்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா சொன்னார்கள். சாமி தோப்பிலே இருந்து நான் பணிவிடையாளனாக வந்திருக்கிறேன். சாமி தோப்புக்கு பணிவிடை பார்க்கக்கூடியவன், ஐயாவுக்கு பணிவிடை பார்க்கக்கூடியவன் என்று சொன்னார்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது, மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே ஒரு சில விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு சாமி தோப்பிலே எல்லோரும் நன்னா இருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரிதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த காலத்திலே அரிசி கிடையாது, எண்ணெய் விளக்கெண்ணெய் வாங்கி வைப்பதற்கு விளக்கெண்ணெய் கிடையாது, பின்னக்கெண்ணையிலே விளக்கு வைப்பார்கள். அப்போது அந்த காலகட்டத்திலும் கூட அந்த தர்மத்தை அங்கிருந்து சிறப்பாக செய்து வந்தார்கள். அவர்களை நாம் மறக்க முடியாது வாழ்நாளை. அங்கே அரசியலிலே நமக்குள்ளே அனைத்து மாற்றங்கள் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அது அவங்களுடைய உரிமை. அவங்களுடைய உரிமை விட்டுக் கொடுப்பதற்கு எந்த வகையில் வேண்டும் என்றாலும் அவர்கள் போராடுவார்கள். நாம நம்ம உரிமையை விட்டுக் கொடுக்க முடியுமா? அதை மாதிரி போராடுவார்கள், அது அவங்களுடைய விஷயம். ஆனால் ஐயா என்று வருகின்ற போது அவர்கள் கடவுள் இறைவன் கலியுகத்திலே பிறப்பெடுத்திருக்கிறான். அவன் கலியுகத்துக்கு வந்த கடவுள் என்பதை
உலகமெல்லாம் நாம் அறிய செய்ய வேண்டும். நம் வாழ்நாளிலே நம் பட்ட இந்த பிறந்ததற்கு உண்டான பலன் கடவுள் வந்த கதையை, கடவுளார் வந்த கதை, அந்த அகிலத்திரட்டு அம்மானை இந்த உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு ஐயாவினுடைய தாங்கள் என்று ஐயா சொல்ல மாட்டார், பள்ளிக்கூடம் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த பள்ளிகளை நாம் நிறைய அமைத்து, ஆங்காங்கே அமைத்து, அங்கே அகிலத்திரட்டை பாடமாக எடுத்து கடவுள் வந்த இந்த செய்தியை உலகமெல்லாம் சொல்ல வேண்டும். உலகமெல்லாம் சொல்லி நாம் ஐயாவினுடைய பிள்ளையாக இருந்து அவர் சொல்லக்கூடிய வழியிலே, நீ ஏழ்மையாய் இரு மகனே, உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏழ்மையாக இரு என்றுதான் ஐயா சொல்லியிருக்கார். அது மாதிரி ஏழ்மையாக நாம் இருந்து எல்லோரும் இந்த பதியினுடைய சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. ஆனால் இந்த பதி அமைவது போலே இதை பார்த்தாவது இந்த மக்கள் எல்லாம் நம்மளுடைய மக்கள் எல்லாருக்கும் காசு பணம் இருக்கு, எல்லாம் அவசர காலத்திலே செங்கல்லையும் ஐயா சொன்ன மாதிரி செங்கல்லையும் மண்லையும் சும்மா கட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லை, கடவுள் கல் போன்றவன். அதனால்தான் அந்த காலத்திலே இருந்து கல்லாலே ஆலயங்களை அமைத்திருக்கிறார். நம்ம ஐயாவுக்கு ஒரு கல்லால் ஒரு ஆமையை அமைக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பல நாளா கனவு. அந்த கனவு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது கண்டிப்பாக உங்களால் எல்லோராலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நான் மட்டும் இல்லை, எல்லா சொந்தங்களும் நம்மளுடைய ட்ரஸ்ட், அருமையான ட்ரஸ்ட். யாருமே யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள், யார் பேரிலையும் ஒரு வருத்தம் சொல்ல மாட்டார்கள். நம்ம 7 பேர் ட்ரஸ்ட் இருக்கோம், 32 அரங்காவல் இருக்கோம், அவ்வளவு பேரும் பதிவு பண்ணி இருக்கோம். ஒரு பெரிய பதியை இதே 350 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ உறுப்பினர்களை சேரப் போகிறார்கள். எல்லா மக்களும் ஒற்றுமையாக நாம் எல்லோரையும் கூட்டி சென்று அரவணைத்து ஐயா சொல்வது போலே நாம் நடக்க வேண்டும். இன்று தலைமை பதவியில் இருந்து வந்த ஐயா அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. நாம் படி எடுத்து நாம் விடுறதுக்கு, பள்ளியறைக்கு போறதுக்கு எல்லாமே ஐயா கொடுத்தது. நாம் இன்னைக்கு தெரியாம 1000 பேசலாம். ஐயாவிடம் இருந்து, சாமி தோப்பிலே இருந்து ஒருவர் ஒரு தாங்களுக்கோ பதிக்கோ வருகிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஐயா இங்கே நம்ம பதிக்க அனுப்பிவிட்டு இருக்கிறார்கள் என்று அந்த காலத்திலே எல்லோருக்கும் தெரியும். நான் இதை மெச்சி பேசுறதில்லை, இது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நம்ம தாங்கள் வச்சிருக்க எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு என்னன்னா, நீ அவரும் பெரிய ஆளா அப்படி நினைக்கவே கூடாது. அவர் பெரியவரோ சின்னவரோ யாராக இருந்தாலும் சரி, சாமி தோப்பில இருந்து ஐயா அறிந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு பள்ளியறைக்குள்ளே போற உரிமை இருக்கு. எல்லா உரிமையும் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் இருக்கும் போது கொடுத்த உரிமை. அதனால அதை நாம் செய்யணும். கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கட்டும், அது என்ன ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும், அதனால செய்யத்தான் செய்யணும். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, அதை ஐயா கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் என்ன வேணாலும் இங்கே செய்யறதுக்கு உரிமை இருக்கிறது. இதை நாம் மறுத்து சொல்வதற்கு உண்டானது இல்லை. ஆகையினாலே அவர்கள் தலைமை பதியை சிறப்பாக நடத்தி மற்ற பதிகளுக்கும் எல்லா பதிகளுக்கும் சென்று எல்லா பதிகளையும் சிறப்பாக வளர்க்க வேண்டும். அவர்களுடைய வழிகாட்டின் பேரிலே எல்லா பதிகளும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு, ஐயாவினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஐயாவுடைய பட்டையும் தந்தேன் பதறாதே என் மகனே என்று ஐயா சொல்வது போல ஒவ்வொரு தாங்களிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அன்பு சொந்தங்கள் ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு நமது பதியிலிருந்து ஒரு சின்ன இந்த பட்டயத்தை கட்டி அவர்களை நாம் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி நமது பதியின் சார்பாக இந்த பொன்னாடையை அவர்களுக்கு நாம் கட்ட வேண்டும். இந்த நம்ம நிர்வாகிகள் கொஞ்சம் முன்னால பாருங்கய்யா, ஒரு 4 நிர்வாகிகள் வாங்க. வந்திருக்கோம் ரமேஷ் ஐயாவையும் அதை சார்ந்து வந்திருக்க ஆனந்த அண்ணாவையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். எல்லாரும் கைதட்டலாமா? அவங்க கொடுத்தோம், நீங்க நாம
எப்போதுமே ஹெட் ஆஃபீஸாக தான் மெயினாக வச்சுக்கணும். கைதட்டுங்க எல்லாரும். சென்னை கும்மிடிப்பிடியை சார்ந்த துளசி பதியை சார்ந்த சசி அண்ணாவையும் ஸ்ரீராம் அவர்களையும் வர சொல்றேன். சென்னை பெரும்பாக்கத்தை சார்ந்த பார்த்திபன் கண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். காஞ்சிபுரம் பள்ளத்து பதில் வந்திருக்கும் பார்வதி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா தான் போடணும். கண்ணன் ஐயா வந்து மும்பை சார்ந்த பூதபாண்டியன் ஐயா, ராதாம்மா, லட்சுமண் ஐயா 3 வரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். திருச்செந்தூரை சார்ந்த செயலாளர் பொன்துரை ஐயாவும் வரதராஜன் பெருமாள் ஐயாவையும் வருக வருக என வரவேற்கிறோம். நீங்க தயங்காம வந்து வாங்கலாம். அன்பளிப்பு கிடையாது, கலியுகத்தில் வேலை செய்ய ஐயா அன்பளிப்பு. உங்களை யார் மாட்டேங்க, நீங்க கலத்தி உட்காந்து எங்களை மாதிரி பழகிடணும். நீங்க எல்லாம் ஒரு படிக்க பொறுப்பாளர்கள். நான் முழுமையாக காவி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். மரியாதை பார்க்கும்போது ஐயா மாதிரி பார்க்கும்போது சொல்லணும்னு நேரத்துக்கு நன்மை கருதி விட்டுட்டேன். நிறைய பேர் சாரத்தை கட்டின மாதிரி இப்போ காவியை கட்ட ஆரம்பிச்சோம். அறக்கட்டளை பொதுச் செயலாளர் கிருஷ்ணமணி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பழகன் ஐயாவையும் வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க 2 பேரும் சேர்ந்து வாங்க. அன்பு அழகர். ஹீரோ விஜித் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பொள்ளாச்சி செல்வராட்சி ஐயாவையும் வருக 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 என வரவேற்கிறோம்.
மருத்துவால் மலை ஆன்மீக மையம் செல்வகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சுவாமி தோப்பு தலைமை பதியில் நம்மளுக்கு டெய்லி பணியுடைய போட்டோ எடுத்து அனுப்பும் அன்பு அண்ணன் அம்பை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஊருக்கு பேர் வாங்கி கொடுத்த அன்பைக்குமார். திட்டு வாங்கி திட்டு வாங்கினாதான் கொஞ்சம் திருந்த முடியும். டெய்லி திட்டல்னா ஐயாவுக்கு தூக்கம் வராது. திட்டக்குன்னு ஒரு ஆளு. திருநாம பெருமாள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருநெல்வேலியில் வந்திருக்கும் சந்திரா அம்மா அவர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். சென்னை மணலியை சார்ந்த தனபாக்கி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மகாலட்சுமி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா உண்டு. அதாவது கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்க திருவிழா நடக்குன்னு நம்ம தகவல்லாம் அறிய வேண்டாம். ஒரு போட்டோ பார்த்து, அதாவது ஒரு ஃபேஸ்புக்ல காலையில பார்த்துட்டீங்கன்னா ஒரு அம்மா இருந்து ஐயா கூட சேர்ந்து நின்று ஒரு போட்டோ வரும் பார்த்துக்கோங்க. பார்த்தா அந்த தாங்கல திருவிழா நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அனைத்தையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய திரு ராஜலட்சுமி அம்மா அவர்கள் தான். கடைபிடிக்க வேண்டும். அவர்களையும் வருக வருகான வரவேற்று அவர்களின் ஐயாவின் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். துணிவு மட்டும் இருந்தா போதாது. பார்த்திபன் நம்ம இது அற்புதபதி ஐயா இன்னும் ஒருத்தொன்று அலங்காரப்பதி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வருக 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 என வரவேற்கிறோம். பதிகாரத்துக்கு ஒரு ஆள் கட்டுங்களேன். வைகுண்ட திருப்பதி சார்ந்த கவிமணி ஐயா அவர்களுக்கு சிறந்த ஒரு பொன்னாட போட போறீங்களா, பரிவட்டம் கட்ட போறீங்களா? பரிவட்டமா? பரிவட்டம் தான். வீடியோ சுத்தி எடுக்கணும். அம்பைக்குமார் ஐயா பாப்பா சுத்தி ரவுண்ட் எடுக்கணுமா? எல்லாரும் அவரை கவர் பண்ணியா? வீடியோ எடுத்து புண்ணிய மானவர்கள்
எங்களை எதிர்கட்சி